السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى آله واصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العلي العظيم. அளவல்ல அருளும் நிகழ அன்பும் என்னையும் அன்னையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவல் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை வடித்த தர்ம பிரபாகிய தர்ம கர்த்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்ததே. இன்னும் அவனின் தூதன் நமது நாட காத்தம் நபி முத்தர நபி சம்மல் நபி சீர நபி அஹமது முஸ்தபா முஹம்மது சர்தார் ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபின்கள், தபா தாபின்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள், முத்தகைகள், மேலும் நல்லடியார்கள் மீதும் இந்த புனிதமிக்கு முஹர்ரம் மாதத்தில் முதல் ஜும்ஆவுடைய தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய இன்னும் வர இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீது நினைவுடைய சாந்தி என்னும் சமான மழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஹிஜ்ரி என்று சொல்லப்பட்ட பொழுது இஸ்லாமியுடைய வருட பிறப்பு என்பது மட்டும்தான் நம்மளுக்கு சிலருக்கு அதுவும் ஞாபகத்திற்கு வருகின்றது. எல்லோருக்கும் இந்த ஹிஜ்ரியுடைய துவக்கத்துடைய நாள் இன்று என்பதை மறந்து விடுகின்றோம். இந்த ஹிஜ்ரியை பற்றி ஏன் உருவாக்கப்பட்டது, இது வரப்பட்டதுடைய வரலாறு என்ன, இதனுடைய படிப்படை என்ன, இந்த இரண்டை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஹிஜ்ரியுடைய கணக்கை நாம் கணக்கிட்டு சொல்லக்கூடிய சமயத்தில் சொல்கின்றோம் 1447 ஆண்டை துவங்கி இருக்கின்றது. அப்படி என்றால் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புடைய நாள் இன்னும் 2 மாதங்களில் வர இருக்கின்றது. அவர்கள் இந்த பூமியில் ஜனித்ததுடைய ஆண்டை கணக்கிடப்படக்கூடிய சமயத்தில் 1500 ஆண்டுகள் வருகின்றது. இந்த ஹிஜ்ரியை ஏன் உருவாக்கினார்கள், இதற்கு முன்னால் ஏற்பட்டதுடைய நிகழ்வுகள் என்ன? சிலர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், ஹிஜ்ரியை கணக்கு வைத்து இஸ்லாம் எனக்கூடிய மார்க்கம் தோன்றியதே 1447 ஆண்டு காலங்கள் தான் ஆகின்றது. ஆனால் கிபி என்று சொல்லக்கூடிய ஆண்டை கணக்கிட்டு சொல்லக்கூடிய சமயங்களில் 2025 ஆண்டுகளாக ஆகின்றது. இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பதாக
கிபி தோன்றிவிட்டது, அவர்கள் கணக்கிட்டு சொல்லக்கூடிய தோன்றிவிட்டது என்பதாக சிலர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். முதன்மையாக விளங்க வேண்டும், அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக மாதங்களுடைய எண்ணிக்கைகள் இருக்கின்ற அல்லாஹ் தஆலாவிடத்தில் எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் என்று தெரியுமா? 12 மாதங்களாக அல்லாஹ் தஆலா இந்த பூமியை தோற்றுவிக்க சமயங்களிலே மாதங்களை அல்லாஹ் தஆலா 12ஆக படைத்து வைத்திருக்கின்றான். எப்ப அதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான், في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வானம் பூமிகளை படைத்தது நாட்கள் இருந்த அல்லாஹ் தஆலா இந்த மாதங்களை படைத்து விட்டான். மாதங்களுடைய எண்ணிக்கைகள் இத்தனை தான், 12 தான் என்பதை அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்து கொடுத்திருக்கின்றான். ஏன் அப்படின்னா, முன்னாடி ஐயாமல் ஜாகிரியா என்று சொல்கின்றன அந்த காலகட்டத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இவர்களுடைய சௌரியத்திற்கு தகுந்தால் கொண்டு மாதங்களை 12ஆகவும் 15ஆகவும் இவர்கள் பிரித்துக் கொள்வார்கள். இப்ப விவசாயம் அதிகமாக இருக்குது, அவர்களுக்கு விவசாயம் என்று சொல்லும் பொழுது பேரித்தங்கனியுடைய விவசாயம் தான். அது வரக்கூடிய மாதங்களில் இந்த கணக்கீட்டில் வரக்கூடிய சமயங்களில் சந்திர கணக்கில் தான் அவர்கள் எடுத்துக் கொள்வோம். இன்னும் நாம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய சந்திர கணக்கு தான். சூரிய கணக்கை வைத்து மாதங்களை கணிப்பதில்லை, சந்திர கணக்கை வைத்துதான் மாதங்களை நாம் கணக்கிடுகின்றோம். முன்பும் அப்படித்தான் இருந்தது. அவர்கள் அதை செய்து வந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, இவர்களுடைய விவசாயங்கள் இவர்களுடைய தொழில்துறைகள் இருக்கின்றன, இப்ப மாசங்களை வந்து கூட்டிக்கிறாங்க. சஃபருடைய மாசம் அவர்கள் பீடையுடைய மாசமாக கருதினார்கள். அப்ப என்ன செய்வாங்க, உடனடியாக இவங்க வந்து சஃபருடைய மாசம் இந்த மாசம் விளைச்சல் அதிகமாக இருக்குது, அதனால சஃபர் மாசம் அடுத்த மாசத்துல தள்ளி போட்டுருவோம், மகரத்தை வந்து 2வது தள்ளி வச்சுக்கிறோம். இந்த ஆண்டுக்கு வந்து என்ன செஞ்சிருவோம், 12 15 மாசமா ஆக்கிடுவோம், 3 மாசத்தை எக்ஸ்ட்ரா ஆக்கிடுவோம். அப்ப 3 மாசம் கழிச்சு மகரம் பறக்கலாம் அப்படிங்கும். அதுக்கு பின்னாடி சஃபர் பறப்பது போல இவங்க மாற்றி வச்சுக்கிடுவாங்க. இப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் எழுதப்பட்டுள்ள ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. ஆக இப்படி மாதங்களை இவர்கள் தங்களுடைய போக்கிற்கு மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா ஒவ்வொரு கணிப்புகளும் அல்லாஹ் தஆலா 12 தான் நாம் நிர்ணயம் செஞ்சு வச்சிருக்கோம். கூட 13 15 எல்லாம் இல்ல, 12 மாதங்கள் தான். அது நாட்கள் என்பது இத்தனை தான் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றார். முன்னுள்ள கணக்குகள் இஸ்லாம் என்று தோன்றியது என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் எந்த மனித சமுதாயம் தோன்றியது இந்த பூமியில் நபிகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்று இஸ்லாம் தோன்றிவிட்டது. அப்பொழுது கணக்கு என்பதை இலகுவாக வைத்திருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டங்களில் எப்படி கணக்கு வச்சிருப்பாங்க, இவர்கள் அந்த காலத்தில் இருந்து கணக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. எப்ப வரை இந்த கணக்கு சரியான முறையில் வந்துட்டு இருந்துச்சு, நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வெள்ளப்பொருளில் ஏற்படக்கூடிய சமயங்கள்ல கணக்குகள் மாறுது. அப்ப அவங்க அந்த கணக்கை வைக்கிறார்கள். வெள்ளப்பொருளுடைய கணக்குகளில் இருந்து இவர்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள். ஏன் பெரும் அழிவுடைய காரணம் அதை கணக்காக வைக்கின்றார்கள். அதற்கு பின்னால் நபீனா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டதுடைய காலத்தை கணக்கிட்டார்கள். அவங்க அந்த கணக்கிடும் போது நாள் என்பதாக அவர்கள் வைத்து அதை கணக்கிட்டுக் கொண்டிருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்தார் கொண்டு அவர்கள் கணக்கீடை தங்களுடைய நிகழ்வுகளை மறந்து விடாமல் இருப்பதற்காக அந்த நிகழ்வுகளை வைத்து கணக்கிட்டு வந்து கொண்டே இருந்தார்கள். பின்னால் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய சந்ததியர்கள் அவரவர் எங்கு குடியேறினார்களோ அதை வைத்து அவர்கள் வருடங்களை கணக்கிட்டார்கள். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து மக்கால வந்து எப்ப குடியேறினாங்க அந்த இடத்துல இருந்து கணக்கெடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு நபர்கள் ஒவ்வொரு குழந்தைகள் எங்க இருந்தாங்களோ அதை வைத்து கணக்கிட்டார்கள். பின்னர்
காபாவை பராமரிப்பு, காபாவை கட்டப்பட்டு அந்த பராமரிப்பு அதை வைத்து இவர்கள் கணக்கு வைத்தார்கள். முக்கிய நபராக காபாவுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய முக்கிய நபராக கருதப்பட்டதால் அவர்கள் மரணமடைந்த பொழுது இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய மரணத்துடைய ஆண்டு கணக்கை வைத்து இவர்கள் கணக்கெடுக்க ஆரம்பித்தார்கள். இப்படி கணக்குகள் என்பது மாறிக்கொண்டே வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பதாக யானை படையுடைய அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டியிருக்கின்றானே அலந்தர கைப என்பதாக இந்த யானை பட்டாளங்கள் மூலியமாக காபாவை காப்பாற்றப்பட்டது. இது உலகம் முழுவதும் பேசப்பட்டதாக வந்தது. அப்ப ஃபீலுடைய ஆண்டு என்பதாக அதை குறிப்பிடுவார்கள். அந்த யானை பட்டாளங்கள் அழிக்கப்பட்டதுடைய சரித்திரங்களை வைத்து இவர்கள் அதை குறிப்பிட்டு வந்தார்கள். அப்படி வரப்பட்ட பொழுதுதான் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பை வைத்து கணக்கெடுத்தார்கள். பிறப்பை வைத்து கணக்கெடுக்கப்பட்டு இதுக்கு முன் பின்பதாக கிமு கிபி என்பதாக இவர்கள் பிரித்தார்கள். கிமு என்பது இவர்கள் எத்தனை ஆண்டுகள் என்று சொல்வதற்கு இல்லை. அப்ப ஒன்னு இவர்கள் குறிப்பிடுவார் கிமு என்பது சொல்லக்கூடிய ஆண்டு எத்தனை ஆண்டுகள் என்பது அது தரவுகள் வேணும்ல. ஒரு இதை கொடுக்கிறோம்னா கிபி என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவ பிறந்ததற்கு பின்னால் என்பதாக இவர்கள் கணக்கு கொடுக்கின்றார்கள் 2025. அப்ப கிமு என்று சொல்கின்றார்கள் கிறிஸ்துவ பிறந்ததற்கு முன்னதாக உள்ள ஆண்டு என்பதாக. அந்த ஆண்டுடைய கணக்கு எங்கே? எத்தனை ஆண்டுகள்? இன்னைக்கு தொல்லியல் ஆராய்ச்சி செஞ்சு சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளை தான் சொல்ல முடியும். இது 300 வருஷம், அதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி கணக்கிட முடியும். தெளிவாக கிமுடைய ஆண்டுகளை இவர்கள் குறிப்பிட்டு சொல்வதற்கு முடியாது. சரி, இப்ப இப்படிதான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த ஹிஜ்ரி எனக்குரிய ஆண்டு எப்படி வந்துச்சு? இது தொடங்குவதற்கு காரணம் என்ன? உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி காலத்துல இன்னும் சொல்ல போனா இந்த ஹிஜ்ரியை ஏற்கக்கூடிய நாம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் ஹிஜ்ரியை ஏற்றுக்கொள்கின்றோம், ஹிஜ்ரியை ஆண்டை ஏற்றுக்கொள்கின்றோம். ஹிஜ்ரியை நாம் வைத்துதான் அனைத்தையுமே குறிப்பிடுகின்றோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததை நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற சிலர்கள் சஹாபாக்கள் கொண்டு வந்து கொடுத்ததா அதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு நிராகரிச்சாங்கன்னா இந்த ஹிஜ்ரியாவும் நிராகரிக்கணும். ஹிஜ்ரி என்பதை அவர்கள் போடக்கூடாது. அப்ப ஹிஜ்ரியை போடாம எதை போடுவாங்க? ஏன் அப்படின்னா அடுத்து ஒண்ணு இருக்கு. ரசூலுல்லாஹி ஹதீஸ், நீங்கள் யூதர்களுக்கும் நஸராக்களுக்கும் நீங்கள் மாறுதல் செய்யுங்கள் என்பதாக அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஆண்டையும் அதற்கென்று நாம் குறிப்பிடக்கூடாது. அவருக்கு மாற்றமாக ஒரு ஆண்டை நாம் குறிப்பிடணும். இப்ப இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ரசூலுல்லாஹி அவர்கள் ஏற்படுத்தினார். அப்ப எதை வைத்து அவர்கள் கணக்கிடுவார்கள்? நாம் இது தோற்றுவிக்கப்பட்டதுடைய காரணத்தை நாம் பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்போதுதான் இந்த பிரச்சனை ஏற்படுது. எல்லாமே மறைந்திருந்து சென்ற ஆண்டுகளுடைய கணக்கில் வைத்ததெல்லாம் காலப்போக்கில் அப்படியே மறக்கடிக்கப்பட்டுச்சு. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்துல அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு நாட்டிற்கு கவர்னராக உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நியமிக்கிறாங்க. இவங்க கவர்னராக இருக்கிற கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. இவங்களுக்கு எழுதி அனுப்பும் பொழுது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு எழுதி அனுப்புறாங்க, நீங்க இந்த மாதத்துல ஒரு மாதத்தை குறிப்பிட்டு ரஜப் மாதம் என்பதாக அந்த மாதத்தை குறிப்பிட்டு என்ன செய்யறாங்க? ரஜப் என்பதாக குறிப்பிடுறாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, அடுத்த முறை திரும்ப கேட்கிறாங்க, எந்த ரஜபு முன்னாடி உள்ளதா பின்னாடி உள்ளதா? இது எந்த மாதத்துடைய ரஜபை நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க? ஒரு அரசு சம்பந்தமான விஷயங்களை குறிப்பிட்டு எழுதுகின்றார்கள். அப்ப எழுதப்பட சமயத்தில் இந்த வேறுபாடுகள் வருது. இது எதுங்கிறத குறிப்பிடாம இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா பாக்குறாங்க, உண்மைதான், நம்ம ஒரு ஆண்டை குறிப்பிட வேண்டும், அதை வைத்து சொன்னோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஏனைய சஹாபாக்களை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா,
ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இதுபோல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது போன்ற மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இவர்களுக்கு ஆலோசகர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். இவங்க எல்லாத்தையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அழைக்கிறாங்க, அழைச்சிருந்து மஷவரா பண்றாங்க, ஆலோசனை செய்கின்றார்கள். என்ன ஆலோசனை செய்யறாங்க? இந்த வர்க்கத்திற்கு ஒரு பேரை ஒன்றை சூட்டப்பட்டு அதன் மூலியமாக நாம் கணக்கிட்டு கொண்டு வரணும், எதை செய்யலாம் அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது ஒவ்வொரு நபர்கள் ஒவ்வொன்றையும் சொன்னார்கள். அப்ப அவங்க சொல்லும் பொழுது பாரசீகர் இவ்வாறு ஒரு அரசர் இறந்துவிட்டால் அடுத்த அரசர் பதவிக்கு வரும் பொழுது அவரது பிறப்பை வைத்து இவங்க கணக்கில் பண்ணுவாங்க. அதுபோல என்ன செய்வோம், நம்ம ஒரு கணக்கில் கொண்டு வருவோம், ரசூலுல்லாஹி பிறப்பை வச்சு கொண்டு வருவோம்னு. அது வேணாம் அப்படின்றாங்க. அது சிலர்கள் அதற்கு எதிர்ப்பு கொடுத்தாங்க, இல்ல அது சரியான ஒரு இதா வராது அப்படின்னு. அடுத்து ஒருத்தவங்க கிறிஸ்தவர்களுடைய அந்த வைத்து அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் கணக்கு வச்சு சொல்றாங்க. இதுபோல நாம் என்ன செய்யணும், ரசூலுல்லாஹி கொடுக்கப்பட்ட நுபுவத்தை கொடுக்கப்பட்ட ஆண்டை வைத்து கணக்கிடுவோம் அப்படின்னு சொல்லப்பட்ட பொழுது அதுவும் அங்கே ஒத்த கருத்துகள் ஏற்படவில்லை. இது சரியான ஒன்றாக வராது. இப்படி ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு ஆலோசனைகளை குறிக்கின்றார்கள். இப்ப கடைசியாக ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது, ஹிஜ்ரத் செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஆண்டு ஹிஜ்ரத் செய்தார்களோ, எப்போது ஹிஜ்ரத் செய்தார்களோ அதை வைத்து வருடத்தின் முதல் வருடமாக அதை நாம் கணக்கிடுவோம். ஹிஜ்ரத் என்றாலே என்ன அர்த்தம்? ஹிஜ்ரத் என்றாலே முன்னேறுதல் எனக்கூடிய ஒரு அர்த்தம், முன்னேறி செல்லக்கூடியது. அதை வைத்து நாம் கணக்கிடுவோம் அப்படின்னு சொல்லப்பட்ட பொழுது, இதை கருத்துகள் கேட்கப்பட்ட பொழுது எல்லாருக்கும் ஒத்த கருத்து வந்துருச்சு. சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை ஆதரிச்சாங்க, அதுபோல நம்ம கொண்டு வந்துருவோம். அதை வைத்து ஹிஜ்ரியை கணக்கிடப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் ஏறத்தாழ ஹிஜ்ரியை எப்பொழுது முடிவாக்கின்றார்கள்? மதீனாவில் 10 ஆண்டு காலங்கள் இருந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2.5 ஆண்டு காலங்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அப்ப 12.5 இவர்கள் சில ஆண்டு காலங்கள் இருந்திருக்காங்க. ஏறத்தாழ 13-15 ஆண்டு காலத்திற்கு பின்புதான் ஹிஜ்ரி என்பது முழுமையாக இங்கே கட்டமைக்கப்படுகின்றது. அப்ப அதிலிருந்து தான் குறிப்பிடுகின்றார்கள், ஒவ்வொரு சம்பவங்களையும் ஹிஜ்ரி இத்தனை ஆண்டு ஏற்பட்டது, ஹிஜ்ரி இத்தனை ஆண்டு நடந்தது என்பதாக ஹிஜ்ரத்தை வைத்து கணக்கப்படுது. ஏன் ஹிஜ்ரத்தை ஏற்றுக்கிட்டாங்க? இந்த ஹிஜ்ரத்துடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது நிறைய படிப்பினைகள் இந்த ஹிஜ்ரத்து கிடைக்கின்றது. முஸ்லிம்கள் எதிர்த்து முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது, கங்கணங்கட்டு வந்த பொழுது அனைத்தையும் தகுடுபடியாக ஆக்கப்பட்டு ஒரு இஸ்லாம் எனக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை எடுத்து செல்லக்கூடியதாக இருந்தது இந்த ஹிஜ்ரத்திற்கு பின்னால்தான். இந்த ஹிஜ்ரத்திற்கு பின்னால்தான் ஆட்சி என்பது வந்தது, அதிகாரம் என்பது வந்தது, சுதந்திரம் என்பது வந்தது. ஏனைய மன்னர்களுக்கெல்லாம் தாவா கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹி வந்தாங்க. எங்க ஹிஜ்ரத்திற்கு பின்னாடி தான். சர்வசாதாரண ஹிஜ்ரத் என்பது நடந்துவிடவில்லை. இந்த ஹிஜ்ரத்திற்கு பின்னால் தான், பல்வேறு பிரச்சனைகளுக்கு பின்னால் தான் ஹிஜ்ரத் என்பதை இவர்கள் வைத்தார். இதுல ஒண்ணு என்ன விஷயம் தெரியுமா? ஹிஜ்ரத்தை வைத்த பொழுது ஹிஜ்ரியை நம்ம முடிவு பண்ணியாச்சு, ஆண்டை முடிவு பண்ணியாச்சு. ஆண்டுடைய முதல் மாதம் எது வைப்பது? ஆண்டு ஹிஜ்ரத்தை வைத்து முடிவு பண்ணிக்கிறோம். அவங்க வரும் பொழுது அந்த ஆண்டுடைய முதல் மாதம் எது, எந்த மாதத்தை வைக்கிறது? நீங்க நம்மள்ட்ட தமிழ்ல கூட ஒரு இடையில பார்த்திருப்போம், சர்ச்சைகள் வந்து கொண்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் ஒவ்வொன்றையும் மாற்றி மாற்றி வைத்தார்கள். தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்பதாகவும் சிலர்கள் சொன்னார்கள். அதே போல வரும்பொழுது அடுத்து மாற்றி வரும்பொழுது சொன்னாங்க, இல்ல இல்ல சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு முதலாவது ஆண்டு என்பதாக முதல் மாதமாக கணக்கிட்டார்கள். இந்த போல சர்ச்சைகள் வரக்கூடாது. பின்னாடி இந்த சர்ச்சைகள் என்பது வரக்கூடாது. அதற்காக வேண்டி எந்த மாதத்தை முதல் மாதமாக எடுப்பது, அது எடுக்கக்கூடியதும் தெளிவானதாக இருக்கணும். அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹஜ்ஜை முடித்து விட்டு வரக்கூடிய மாதம் முதல் மாதம் முஹர்ரத்துடைய மாதமாக இருக்கின்றது.
ஏன் ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்பவர்களை கண்டால் அவர்களுக்கு சலாம் சொல்வது வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பிறந்த குழந்தையை போன்று வருகின்றார்கள். இவர்களுடைய வாழ்க்கைகள் இங்கிருந்து தொடங்குகின்றது. இவர்களுடைய வாழ்க்கையுடைய எண்ணிக்கைகள் தொடரக்கூடியது. ஹஜ்ஜிற்காக வேண்டி அங்கே முன்னிலைப்படுத்தக்கூடியதாக வருகின்றது ஹாஜிகள். அதனால அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சலாம் சொல்வது, முசாபாக செய்வது அனைத்தும் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அவர்கள் தூய்மையானவர்களாக வந்திருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் துஆ பெற வேண்டும். இதிலிருந்து நாம் ஹஜ்ஜிற்கு சென்று வந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தலத்திற்கு நாம் சென்று வந்திருக்கின்றோம். அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு நாம் சிறந்தவர்களாக சீரானவர்களாக வந்திருக்கின்றோம். இதற்கு பின்னால் நம்முடைய கணக்கு புதிய கணக்கு தொடங்குகின்றது. இந்த புதிய கணக்கில் இருந்து நாம் பாவங்கள் இல்லாத தூய்மையானவர்களாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இனி பாவங்கள் என்பது இருக்கக்கூடாது என்பது அவர்களும் கணக்கு வைப்பதற்காக வேண்டியதான். ஒரு தூய்மை அல்லாஹ் தஆலாவை ஏற்படுத்துகின்றார். கணக்கை புதிதாக துவங்கப்படுகின்றது. அதனால முஹர்ரம் மாதத்தை துல்ஹஜ்ஜுடைய மாதம் கழிந்ததற்கு பின்னால் முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக கணக்கிட்டு வைத்தார்கள். எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் மார்க்கத்தில் ஒன்றை முடிவு செய்கின்றார்கள் என்றால் அதை தெளிவாக ஆராய்ந்து அதை முடிவு செய்து வைக்கின்றார்கள். சரி, இந்த ஹிஜ்ரத்தின் போது ஏற்பட்டதுடைய இன்னல்கள் எந்த அளவிற்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவின் நேரில் ஒரு சமயம் அமர்ந்திருந்தாங்க. உட்கார்ந்து இருக்கக்கூடிய சமயத்துல ஹப்பாப் என்று சொல்லுங்க, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து சொன்னாங்க, நாம் இணை வைப்பவர்கள் மூலியமாக கடும் சிரமத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் யா ரசூலுல்லாஹ். வந்து சொல்றாங்க, அதனால என்ன செய்யுங்க, தாங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யக்கூடாதா? இதுக்காக துஆ செய்யக்கூடாதா? இன்னைக்கு சொல்றோம்ல, ரொம்ப அராஜகமா இருக்குங்க, துஆ செய்யுங்க, அவங்க அழிஞ்சு போகணும். கஷ்டமா இவ்வளவு தூரத்துக்கு செலம் பெறாங்க. ரசூலுல்லாஹ் ஒருபோதும் கூட பத்துவா என்பது செய்தது கிடையாது. யாரையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறக்கூடியதுதான். நீங்கள் அடுத்தவர்களை செய்யக்கூடியது அல்லாஹ்வின் புறத்தில் உன்னை விட்டு விடுகின்றேன், அல்லாஹ் பார்த்துக் கொள்வார், அப்படி சொல்லிவிட்டு போவது தவறல்ல. ஆனால் நாம் நேரடியாக திட்டக்கூடிய சமயங்களில் அதை செய்யக்கூடாது என்பதாக வலியுறுத்துகின்றது. நான் பத்துவா செய்யக்கூடாது, நீ நாசமா போக, என் காசு திண்டி இல்ல, என்னை இப்படி எல்லாம் இருந்து அவமானப்படுத்தல, நாசமா போகணும், இவன் விளங்காம போகணும், இவன் உருப்படாம போகணும். இது வார்த்தைகள் சர்வ சாதாரணமா இருக்கும். ஒரு வயிற்றுல போக, இதெல்லாம் ஈஸியான வார்த்தைகளா வந்து, இதெல்லாம் சாபத்திற்குரிய வார்த்தைகள். மார்க்கம் இதை அனுமதிக்கவில்லை, செய்யக்கூடாது என்பதாக சொல்கின்றது. அப்ப இவங்க சொல்றாங்க, யாரும் சொல்ல இப்படிலாம் செய்யறாங்களே, எங்களுக்காக துஆ செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது, அந்த சஹாபி அவர்கள் கேட்கப்பட்ட பொழுது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முன் வாழ்ந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றதற்காக இரும்பு கத்தரிக்கோள்களினால் வெட்டப்பட்டிருக்கின்றார்கள், அவரது எலும்புகளை வெட்டப்பட்டிருக்கின்றார்கள். பாருங்க எந்த அளவுக்கு சாதாரண எலும்பை வந்து அவ்வளவு சீக்கிரத்தை முறிக்க முடியாது. கைகால் எலும்பை வேண்டாம் முறிச்சிடலாம வந்து இந்த முதுகந்தண்டுடைய எலும்புகளை அவ்வளவு சீக்கிரமாக உடைப்பதற்கு முடியாது. இந்த ஆடு மாடுல வெட்டக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த ஜாயிண்டுடைய எலும்பை எப்படி அடிச்சு உடைச்சாதான் அந்த கணுவை கரெக்டாக பார்த்து ஜாயிண்ட்ல அடிச்சாதான் அது பிரியும். வேற எங்கிட்ட அடிச்சாலும் சரி சில்லு சில்லா பிரிஞ்சு. இதுதான் மனிதனுக்கும் அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கின்றான். அப்ப இதை என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வந்து சதையோட சேர்த்து, பெரிய எலும்பு மாத்திரம் இல்ல, சதையோட சேர்த்து இந்த எலும்பையும் அவர்கள் இரும்பு கத்திரிக்கோள்களினால் வெட்டிவார்கள், இரண்டாக வெட்டி இருக்கின்றார்கள். எல்லாம் யாரும் தெரியுமாங்க? யாரும் தெரியுமா? இன்னைக்கு விழுந்து சரணடைஞ்சாங்க ஈரான்கிட்ட, இந்த சைத்தா முடிச்சவன் தான் செஞ்சது. யூதர்கள் செஞ்சதுடைய வேலைகள் தான். இரும்பு கத்திரிக்கோள்களால் வெட்டினார்கள். அது மட்டுமல்ல, சதைகளை இவர்கள் குத்தினார்கள். அப்படி ஈமான விடல. அப்பொழுதும் அவர்கள் ஈமான இழக்கவில்லை, பொறுமையாக இருந்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்களின் நடு தலைகளில்
ரம்பத்தால் அறுக்கப்பட்டது, இரண்டாக உடம்புகளை பிரிக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்களுடைய துன்பங்கள் அந்நித்த துன்பங்கள் ஏராளம். ஆனா அந்த ஒரு சஹாபி கேட்கக்கூடிய சமயத்தில் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது சொல்றாங்க, இருவரும் நபிமார்கள் பட்டிருக்காங்கப்பா, நீ என்ன துன்பத்தை பெற்ற, ஏன் இப்படி துவா செய்ய சொல்ற அப்படிங்கிற வைத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. இறந்து கொண்டாக ஆனது, அப்பொழுதும் அவர்களுடைய ஈமானை இழக்கவில்லை, பொறுமை கொண்டார்கள். நீங்களும் பொறுமை கொள்ளுங்கள், விரைவில் அல்லாஹ் அதற்கு ஒரு நல்ல ஒரு முடிவை ஏற்படுத்துவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி. இன்னைக்கு இந்த விஷயத்தாங்க நம்மள எடுக்கணும். அன்னைக்கு சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இன்று நடக்கும். இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் இழித்துவிட்டு, திராக்களையும் இழித்துவிட்டு, அந்த இடங்களில் எல்லாம் கைப்பற்ற வேண்டும் என்பதாக கைபர் கணவாய் வழியில் இருந்து வந்தவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். கள்ளத்தனமாக வந்தவர்கள். எப்படி நாடு இல்லாமல் திரிந்து கொண்டிருந்தவன் செய்து கொண்டிருந்தானோ அவனுடைய வணிகனில் வந்தவன் தான் இவர்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த சமயங்களிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைத்தான் நாம் எடுக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, நபிமார்கள் பெற்றிருக்காங்க, சஹாபாக்கள் பெற்றிருக்காங்க. அதற்கு பின்னால் ஈமானை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், வலிமார்கள் எத்தனை கஷ்டங்களை பட்டார்கள். சாதாரணமா வரல. இஸ்லாம் வாழ் கொண்டு பரவியது அல்ல, பொறுமையை கொண்டு பரவியது இஸ்லாம். இஸ்லாம் என்பது தியாகத்தை கொண்டு பரவியது இஸ்லாம். இஸ்லாம் என்பது உதவி செய்வதன் மூலியமாக பரவியது இஸ்லாம். அடுத்தவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி புரிவதன் மூலியமாக வந்தது இஸ்லாம். அன்புடன், இரக்கத்துடன், பாசத்துடன், நேசத்துடன் கைகோர்த்ததுதான் இஸ்லாம். இஸ்லாம் வளர்ந்ததெல்லாம் இப்படித்தான். அடுத்தவர்கள் ஏசுவதன் மூலியமாகவோ, அடுத்தவர்கள் பேசுவதன் மூலியமாகவோ, அடுத்தவர்களை திட்டுவதன் மூலியமாகவோ, அவர்களுக்கு பத்துவா செய்வதன் மூலியமாக இஸ்லாம் வளரவில்லை. அருமைக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு இடங்களிலும் அந்த ரசூலுல்லாஹி இப்படி சொல்லிடுறாங்க, நீங்க பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கிறாங்க. சில காலங்கள் ஆகுது. அப்ப வந்து அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் மூலியமாக அறிவிக்கின்றான், நபியே நீங்க ஹிஜ்ரத்துக்கு போங்க, மதீனாவுக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைக்கலாம், ரசூலுல்லாஹி சொன்ன உடனே நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சிருப்போம். என்ன விஷயத்தை தெரிஞ்சிருப்போம்? வந்தாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்தாங்க, கதவை தட்டினாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி இன்னும் போனாங்க, அலி ரலியல்லாஹு அங்க பெட்ல படுக்க போட்டாங்க, ரசூலுல்லாஹி கட்டல்ல படுக்க போட்டாங்க. இந்த விஷயத்தை தான் நாம் பார்த்திருப்போம். வருஷ இதைத்தான் சொல்லியிருப்போம், இதைத்தான் கேட்டிருப்போம். பல வேர்கள் இந்த விஷயங்களை மட்டும்தான் கூறுவதை நாம் கேட்டிருப்போம். ஆனால் இதற்கு முன்னால் திட்டமிடுதல் என்பது ரசூலுல்லாஹி இருந்துச்சு. ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னால் எங்க போலாம்? எதிரிம் என்கிற நகரம். இந்த நகரத்திற்கு ஹிஜ்ரத் போகணும். இந்த எதிரிங்கிற நகரத்திற்கு ஹிஜ்ரத் போவதற்கு முன்னதாக ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹி அனுப்பிச்சு வைக்கிறார். அந்த சஹாபியை அனுப்பிச்சு வச்சு சொன்னாங்க, நீங்க போய் அங்க சும்மா இருக்கக்கூடாது, என்ன செய்யணும்? இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லணும், ஏகத்துவத்தை பற்றி எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு எடுத்து சொல்லி நீங்க முழுமையாக இஸ்லாத்துடைய விஷயங்களை சொல்லி நீங்க அடுத்த வருஷம் வரும் பொழுது, ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது என்ன செய்யணும்? கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. முதல்ல 7 நபர்களை கொண்டு வருகின்றார்கள். முதன்மையாக 7 நபர்களை கொண்டு வருகின்றார்கள். அந்த 7 நபர்களை இஸ்லாத்தை தெரிவிக்கின்றார்கள். இரண்டாவதாக அடுத்த வருஷம் இதைவிட அதிகமான நபர்களை கொண்டு வரணும்னு சொன்ன உடனே மேலும் போனாங்க. மேலும் போயிட்டு என்ன செஞ்சாங்க? இவங்க 2வது ஆண்டுகள் வரும் பொழுது 14 நபர்களுடன் வந்தார்கள். 14 நபர்கள் வந்த பொழுது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அடுத்த 70 நபர்களோடு வந்தாங்க. 70 நபர்களோடு வர்றாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹி மீண்டும் சொல்றாங்க, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. முதன்மையாக அந்த மதீனாவிற்குள் நுழைந்தவர்கள் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க போயிட்டு முதன்மையாக இப்படி செஞ்சு வந்துடுறாங்க.
இரண்டாவதாக முறையில் வரும்பொழுது 20 நபர்களை கொண்டு வருகின்றார்கள். 3வது ஆண்டுகள் நீங்கள் வரும்பொழுது இதைவிட அதிகமான நபர்களை கொண்டு வர வேண்டும் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது இவர்கள் செல்கின்றார்கள். சென்றுவிட்டு 3வது ஆண்டு இவர்கள் தன்னந்தனியாக வருகின்றார்கள். தன்னந்தனியாக வர்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹி பாக்குறாங்க, இன்னும் முதல் வருஷம் 12 பேரோட வந்தீங்க, 2வது வருஷம் 70 பேரோட வந்தீங்க, 3வது ஆண்டு வரும்பொழுது தன்னந்தனியாக வர்றீங்க, என்ன ஆச்சு முஸ்லிம்களுக்கு? நீங்க தனிமையாக வந்துள்ளீர்களே, உங்களுக்கு யாரும் வரவில்லையா? உங்களுடன் யாரும் வரவில்லையா? என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே முஸாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், மதீனாவில் எல்லா வீடுகளிலும் இஸ்லாத்தை சொல்லிவிட்டேன், அங்கே நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். எல்லா வீட்டுல உள்ளவங்க எல்லா பேரும் வந்து ஒவ்வொரு நபர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்துட்டாங்க. இங்க அனைவர்களையும் அவர்களை அழைத்து வர முடியாது, யார சொல்லலாம், அவ்வளவு நபர்கள் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? மீண்டும் அனுப்பப்பட்டு இந்த எல்திரிபுங்கிற நகரம், அதுவரையும் எல்திரிபு தான் ரசூலுல்லாஹி போனது மதீனாவாக மாறுது. அப்ப அங்க போனவன்னு கணக்கு எடுக்கிறாங்க. எப்படி ஆண்கள் எத்தனை பேரு, பெண்கள் எத்தனை பேரு, குழந்தைகள் எத்தனை பேரு, ஆண் குழந்தைகள் எத்தனை பேரு, பெண் குழந்தைகள் எத்தனை பேரு, கல்வி அறிவு உள்ளவர்கள் எத்தனை பேரு, கல்லாதவர்கள் எத்தனை பேரு, இவர்கள் வறுமையில் உள்ளவர்கள் எத்தனை பேரு, செல்வந்தர்கள் எத்தனை பேரு, ஏழ்மை கொண்டு கீழ் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேரு, முதியவர்கள் எத்தனை, எல்லா டீட்டெயிலும் சர்வே எடுத்திருக்கிறார். இதாங்க ஒரு ஜமாத்துடைய திட்டமிடுதல் வேணுங்கிறது. ஒரு முன்னேற்ற பாதம் வேண்டும் என்றால் இஸ்லாம் முதன்மையாக ரசூலுல்லாஹி காட்டிக் கொடுத்தது அதுதான். இந்த ஹிஜ்ரத்துக்கு முன்பதாக செஞ்சு காட்டினது. திட்டமிடுதல் என்பது முழுமையான சர்வே அமைக்க வேணும். எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும், எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாது, எத்தனை பேருக்கு தொழுகை தெரியும், தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்களை நல்ல முறையில் ஓத தெரிந்தவர்கள் எத்தனை நபர்கள், நம்முடைய ஊர்களில் நம்முடைய ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் தொழுகின்றார்கள், ஆண்கள் எத்தனை நபர்கள் தொழுகின்றார்கள், பெண்கள் எத்தனை நபர்கள் தொழுகின்றார்கள், சிறியவர்கள் பெரியவர்கள், இதில் வயோதிகர்கள், வீட்டில் இருந்து தொழக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள், பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய நபர்கள் எத்தனை நபர்கள், வாரத்திற்கு ஒரு முறை வந்து தொழக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள், ஆண்டிற்கு 2 முறைகள் வந்து தொழக்கூடிய நபர்கள் எத்தனை நபர்கள், மொத்தருக்கு பள்ளியாச பக்கமே வராம முழுத்து மொத்தம் தான் வரக்கூடிய நபர்கள் எத்தனை நபர்கள். இந்த நிலைமைகள் இருக்காங்களா இல்லையா? பள்ளியாசலுக்குமே வரமாட்டாங்க, எதுக்குமே மனைக்கு கூட பள்ளியாசலுக்கு ஒதுங்க மாட்டாங்க. நாளைக்கு மௌத்தா போனா அவங்க ஜனாசா மத்திரம் தான் பள்ளியாசலுக்கு வரும். 4 பேர் சேர்ந்து தூக்கிடுவோம். அந்த லெவலில் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த திட்டமிடுதல் என்பது அனைத்தையும் ரசூலுல்லாஹி சொன்னோம் இவங்க வைத்து எடுத்து வைத்தார்கள். முஸாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வைத்து அதற்கு முன்னாடி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா போறாங்க, அவங்க அந்த கரெக்ட் பண்ணாங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இவர்கள் செய்ததுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயல்கள் என்ன தெரியுமா? போவதற்கு முன்பதாக என்னென்ன செய்கின்றார்கள்? இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ச்சியாக வருமானம் பார்ப்போமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.